ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகா டிப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஜிகோல்ட் பற்றி பார்க்கலாம். ஜிஆர்டியில் இருக்க இன்ஸ்டா கோல்டையும் தங்கமயில் ஜுவல்லரியில் இருக்க டிஜிகோல்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். எதில் வந்து நமக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னா மினிமம் அமௌண்ட் வந்து 100 ருபீஸ், மேக்ஸிமம் வந்து எவ்வளோ வேணாலும் நம்ம பே பண்ணலாம். தங்கமயில்லையும் சேம் தான், மினிமம் அமௌண்ட் வந்து 100 ருபீஸ், மேக்ஸிமம் வந்து எவ்வளோ வேணாலும் நம்ம போடலாம். இது வந்து ஒரு 11 மந்த் ஸ்கீமு, 330 நாட்கள். அங்கேயும் தங்கமயில்லையும் ஒரு 11 மந்த் ஸ்கீமு தான், 330 நாட்கள். இந்த டிஜிகோல்டில் வந்து நமக்கு என்ன பெனிஃபிட்னா, நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு வந்து அவங்க பெனிஃபிட்டுன்னு கொடுக்குறாங்க, போனஸ் கொடுக்குறாங்க. இன்றைக்கி வந்து 100 ருபீஸ் போடுறோம்னா நாளைக்கு 100 போடலாம், 200 போடலாம். நம்ம கையில் எவ்வளோ காசு இருக்கோ அவ்வளோ போடலாம். சப்போஸ் நம்மக்கிட்ட காசு இல்லைனாலும் அன்றைக்கி வந்து நம்ம பேமெண்ட் பண்ணாமல் விட்டுறலாம். நம்மக்கிட்ட காசு இருக்கும்போது இதில் வந்து போட்டுக்கலாம். கோல்டு ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணோம்னா மந்த்லி 1000 ருபீஸ்னா ரெகுலராக நம்ம 11 மாதத்துக்கு வந்து 1000 ருபீஸ் பே பண்ணோம். இதில் வந்து அப்படி இல்லை, நம்மக்கிட்ட காசு இருக்கும்போது நம்ம இதில் பே பண்ணிக்கலாம். இது வந்து எல்லாமே ஆன்லைனில் தான் நம்ம பேமெண்ட் பண்ண போகிறோம். இது ஆன்லைனில் தான் ஜாயின் பண்ணணும். இது வந்து எப்படி ஜாயின் பண்ணோம்னா, ஆப் இருக்குது. கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டுன்னு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்மளை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் கொடுத்துட்டு ஈஸியாக வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். தங்கமயிலையும் சேம் தான், ஆன்லைன் பேமெண்ட்டு தான் ரெண்டுமே. இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது இதுக்கு வந்து கட்டுற அமௌண்ட்டுக்கு வந்து பெனிஃபிட் கொடுப்பாங்க. அந்த பெனிஃபிட் பற்றி பார்க்கலாம். இதில் கட்டுற அமௌண்ட்டில் வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணலான்னா, கோல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், கோல்டு காயின் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஜிஆர்டியில் அதே மாதிரி தான் தங்கமயிலையும் கோல்டு ஜுவல்லரியாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், கோல்டு காயினாகவும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து வேஸ்டேஜு ஜிஎஸ்டியும் நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஜிஆர்டியில். அதே மாதிரி தான் தங்கமயிலையும் வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியும் நம்ம தான் பே பண்ணணும். ஆனால் கூடவே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஹால்மார்க் சார்ஜஸ்ன்னு சொல்லி 45 ரூபா வந்து டை சார்ஜஸ் வந்து நம்மக்கிட்ட இருந்து வாங்குகிறாங்க தங்கமயில் ஜுவல்லரியில். ஜிஆர்டியில் வந்து அது இல்லை. நெக்ஸ்ட்டு பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பெனிஃபிட் கொடுக்குறாங்கன்னா, இந்த 330 நாளை வந்து 4 ஸ்லாட்டாக பிரிச்சுருக்குறாங்க. ஃபஸ்ட்டு டேலேருந்து 120 நாள் முடியல வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கொடுக்குறாங்கன்னா, 7% வந்து நமக்கு போனஸ் கொடுக்குறாங்க. அந்த 120 நாளுக்குள்ளே நம்ம எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கோமோ அதுக்கு வந்து 7% வந்து போனஸ். ஒரு 1000 ரூபாய் கட்டியிருந்தோம்னா அதுக்கு போனஸ், இல்லை 10,000 ரூபாய் கட்டியிருந்தோம்னா அதுக்கு வந்து 7% வந்து போனஸ் கொடுக்குறாங்க. அதுவே வந்து 121லேருந்து 240 முடியலும் பார்த்திங்கன்னா அந்த டேஸ்க்கு வந்து 5% தான் கொடுக்குறாங்க, பர்சன்டேஜ் வந்து கம்மியாகுது. நெக்ஸ்ட்டு 241லேருந்து 300 நாள் முடியல வந்து 3% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு 301லேருந்து 330 நாள் முடியலும் வந்து 1% வந்து போனஸ் கொடுக்குறாங்க. தங்கமயிலில் பார்த்தீங்கன்னா போனஸ் பார்த்தா 330 நாளை வந்து 5 ஸ்லாட்டாக வந்து பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு டேலேருந்து 75 டேஸ் முடியல 5% இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்குறாங்க போனஸு. அதுவே செகண்ட் ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா 76 நாள்லேருந்து 150 நாள் முடியலும் வந்து 3.75%. அதே 151 நாள்லேருந்து 225 நாள் முடியலும் வந்து 2% வந்து போனஸு. நெக்ஸ்ட்டு 226லேருந்து 300 டேஸ்க்கு வந்து 0.7% வந்து இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்குறாங்க நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு. அதுவே வந்து 300 நாள்லேருந்து 330 நாள் முடியலும் எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை, அது வந்து வெயிட்டிங் பீரியட்னு சொல்கிறாங்க. இந்த லாஸ்ட்டு 30 நாளைக்கு வந்து எந்த போனஸுமே இல்லை. 330 நாளில் வந்து ஆனால் அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம், ஆனால் போனஸ் வந்து நமக்கு எதுவும் கிடைக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் வந்து போனஸ் வந்து டோட்டலாக எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 16% கொடுக்குறாங்க. அதுவே வந்து தங்கமயிலில் வந்து போனஸ் வந்து 13% தான் கொடுக்குறாங்க. இதிலேயே நம்ம பார்த்தா நமக்கு வந்து எது வந்து பெனிஃபிட் அதிகமாக இருக்குன்னா ஜிஆர்டியோடது தான் வந்து நமக்கு பெனிஃபிட் வந்து
அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கிஃப்ட் ஏதாவது கொடுப்பாங்களா அப்படின்னா இதில் வந்து ஜிஆர்டியில் வந்து எந்த கிஃப்ட்டுமே கிடையாது. அதே மாதிரி தான் தங்கமயில்லையும் வந்து எந்த கிஃப்ட்டும் கிடையாது. இந்த ஸ்கீமுக்கு கோல்டு சீட் ஸ்கீம் கொடுக்குற மாதிரி இந்த டிஜிகோல்டுக்கு வந்து கிஃப்டெல்லாம் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து ஆஃபர்ஸ் ஏதாவது கரண்ட் ஆஃபர்ஸ் ஏதாவது இருக்குதான்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ்க்கான போயிட்டு இருந்ததுன்னா அந்த சமயத்தில் நம்ம டேட் வந்து மெச்சூரிட்டி ஆகி நம்ம ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அப்போ வந்து ஆஃபர்ஸில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தீபாவளி ஆஃபர், நியூ இயர் ஆஃபர் எல்லாம் இருக்குதுன்னா அந்த டைமில் போயிட்டு இருந்ததுன்னா நம்ம வந்து நமக்கு வந்து அந்த ஆஃபர்ஸ் வந்து ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணும்போது வேஸ்டேஜ், ஜிஎஸ்டிலாம் நம்ம கொடுத்து தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அதனால் அந்த கரண்ட் ஆஃபர்ஸை வந்து நம்ம அவைல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கோல்டு காயின் வந்து இந்த ஸ்கீமில் பர்ச்சேஸ் பண்ணால் எவ்வளோ வேஸ்டேஜ் போடுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் வந்து கோல்டு காயின் வந்து 100 மில்லிகிராம்லேருந்தே அவைலபிளாக இருக்குது. 500 மில்லிகிராமு, 250 மில்லிகிராம்லேருந்தே இருக்குது. 1 கிராமு, 2 கிராம் எல்லாம். அதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ வேஸ்டேஜ் வருதுன்னா 1 கிராம் காயின்லேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது 2% வந்து விஏ வேஸ்டேஜ் போடுறாங்க. அதுவே வந்து 100 மில்லிகிராம், 250 மில்லிகிராம் காயின் வாங்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் வந்து டை சார்ஜஸ் வந்து வேஸ்டேஜ் போடுறாங்க. அதே 500 மில்லிகிராம்னா ரவுண்டாக வந்து 200 ருபீஸ் வந்து போடுறாங்க. அதுவே வந்து தங்கமயில் ஜுவல்லரியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாங்குறாங்கன்னா கோல்டு காயினுக்கு வந்து 3% வந்து விஏ வேஸ்டேஜ் டை சார்ஜஸ் வந்து போடுறாங்க. 1 கிராம் காயின் எது பர்ச்சேஸ் பண்ணாலும் நமக்கு 3%. அங்கே பார்த்தீங்கன்னா காயின் வந்து 500 மில்லிகிராம்லேருந்து அவைலபிளாக இருக்குது. 3% வந்து டை சார்ஜஸ் வந்து தங்கமயில் ஜுவல்லரியில் வந்து போடுறாங்க. இந்த டிஜிகோல்டோட நமக்கு பெனிஃபிட்டை பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து எப்பப்பெல்லாம் நம்ம காசு இருக்கோ அப்போ வந்து இதை போட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு உண்டியல் மாதிரி செலவாகாமல். இப்போ வந்து 100 ருபீஸுங்கும் போது நமக்கு ஏதாவது நம்ம கையில் இருக்கும்போது டக்குன்னு இதில் வந்து போட்டு நம்ம வச்சுக்கலாம். இது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான ஸ்கீம் தான். நம்ம கோல்டு சீட்டுனா வந்து கம்பல்சரியாக மாதம் இவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணணுன்னு இருக்குது. இதில் அப்படி இல்லை. நம்மக்கிட்ட 200 ருபீஸ் இருக்கா, 500 ருபீஸ் இருக்கான்னு சொல்லிட்டு அதை பொறுத்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ 100 இதில் வந்து பெனிஃபிட் வந்து நமக்கு ஆட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி போடுவோம். 500 ருபீஸ்னால் 500 ருபீஸ் அப்படியே போட்டோம்னா பெனிஃபிட் வந்து நமக்கு கம்மியாக வரும். அதுக்கு வந்து இப்போ கோல்டு ரேட்டை பொறுத்து நமக்கு வந்து 100 ருபீஸ்னால் 105 போட்டோம்னா ஒரு 8 கிராமு கூட ஒரு பெனிஃபிட் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோல்டு ரேட் வந்து 14,060 ரூபான்னா நமக்கு எவ்வளோ வரும்னா ஒரு 120 ருபீஸ் போட்டோம்னா ஒரு 9 மில்லிகிராம் கூடவே வந்து பெனிஃபிட் போனஸ் வந்து ஒன்று வந்து ஆட் ஆகும். இப்போ வந்து நம்மக்கிட்ட காசு இருக்கிறத பொறுத்து நம்ம வந்து இதில் வந்து போட்டுக்கலாம். 1000 ருபீஸ்னால் 1000 ருபீஸை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி போடும்போது நம்ம பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். இந்த ஸ்கீம் வந்து நமக்கு பெஸ்ட்டான ஸ்கீமு தான். இது ரெண்டில் வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது எது பெஸ்ட்டாக இருக்குதுன்னா ஜிஆர்டி தான் நமக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்குது. போனஸ் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.